இன்று நம் தாயாம் திரு அவையானது என்ன திருவிழாவை சிறப்பிக்கிறது? என்ன திருவிழா? தூய ஆவியானவருடைய திருவிழாவா? அதுக்கு என்ன பேரு? என்னமா? பெந்தகோஸ்து பெருவிழாவை நாம் சிறப்பிக்கின்றோம். அதோடு சேர்ந்து இன்னொரு திருவிழாவை சிறப்பிக்கின்றோம். என்ன திருவிழா? பெந்தகோஸ்து பெருவிழாவை சிறப்பிக்கின்றோம். அதோடு சேர்ந்து இன்னொரு திருவிழாவையும் நாம் சிறப்பிக்கின்றோம். என்ன திருவிழா? நம்முடைய திரு அவையினுடைய பிறந்த நாளை நாம் சிறப்பிக்கின்றோம். பெந்தகோஸ்து அன்றுதான் நம்முடைய கத்தோலிக்க திரு அவையானது பிறந்தது. எனவே இன்று நாம் நம்முடைய திரு அவையினுடைய கத்தோலிக்க திருச்சபையினுடைய பிறந்த நாளை நாம் சிறப்பிக்கின்றோம். எனவே நாம் ஒவ்வொருத்தருக்குள்ள அப்படி விஷ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி விஷ் பண்ணிக்கலாம். இன்று தூய ஆவியானவரை ஆண்டவர் நமக்கு அருளுகின்றார். தூய ஆவியானவரை பற்றி நாம் பேசும் பொழுது புனித பவுல் போய் கேட்குறார் எபேசு நகர் மக்களிடம் போயிட்டு, நீங்கள் தூய ஆவியாரை பெற்றுக்கொண்டீர்களா, தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டீர்களா என்று. அதற்கு அவங்க என்ன சொல்கிறாங்க? அந்த மக்கள் எடுத்து வாசிங்க. திருத்துதர் பணிகள் 19:2. திருத்துதர் பணிகள் 19:2 என்ன சொல்கிறாங்க அந்த மக்கள்? சத்தமாக வாசிங்க. பவுல் அவர்களை நோக்கி, நீங்கள் நம்பிக்கை கொண்டபோது தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள் என்ன சொல்றாங்க? தூய ஆவி என்னும் ஒன்று உண்டு என்று கூட நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லை. சில நேரங்களில் நாம் எப்படி இருக்கிறோம்? தூயாவின்னு ஒன்று இருக்குதானே நமக்கு தெரியாமல் சுற்றி கொண்டிருக்கின்றோம். அவர் நம்மோடு பயணித்து கொண்டிருக்கின்றார், நம்மோடு இருக்கின்றார், நமக்குள் இருக்கின்றார் என்பதை நாம் என்ன பண்ணுறோம்? சில நேரங்களில் அறியாமல் இருந்து கொண்டிருக்கின்றோம். எப்பொழுது நாம் தூய ஆவியாரை பெற்றுக்கொள்கின்றோம்? என்னமா? திருமுழுக்கின் பொழுது. திருமுழுக்கில் எப்போ கெடுக்கிறாங்க? திருமுழுக்கின் பொழுது எப்போ நம்ம தூய ஆவியாரை பெற்றுக்கொள்கிறோம்? என்னமா? தண்ணீர் ஊற்றும் போதா? என்ன பண்ணுறாங்க? ஒரு கேண்டில் கொளுத்தி கொடுக்குறாங்களா? என்ன பண்ணுறாங்க? கிறிஸ்துவின் ஒளியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று கொடுக்கிறார்கள். அப்பொழுது நாம் யாரை பெற்றுக்கொள்கின்றோம்? தூய ஆவியாரை பெற்றுக்கொள்கின்றோம். அதுக்கப்புறம் உறுதி பூசுதலின் பொழுது என்ன பண்ணுறாங்க? உறுதி பூசுதலின் போது தூய ஆவியாரை நாம் பெற்றிருக்கின்றோம். ஆனால் அதை நம்முடைய வாழ்வில் நாம் அனுபவிக்கின்றோமாம். தூய ஆவியாரை திருமுழுக்கின் வழியாக பெற்றிருக்கின்றோம். உறுதி பூசல் என்ற அருள் சாதனத்தின் வழியாக நாம் பெற்றிருக்கின்றோம். ஆனால் அதை நம்முடைய வாழ்க்கையில் நாம் அனுபவித்து கொண்டிருக்கின்றோமா?